எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்து கஃப் எந்த வீட்டில் ஓதப்படுகிறது அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு வருவார். அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிற வானவர் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார். வீடுகளுக்கு வானவர் வருகிற பொழுது குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் இருந்தால் வானவர் திரும்ப சென்று விடுவார். தேவை அல்லாமல், வேட்டை பாதுகாப்பு அல்லாமல் ஒரு நாயை ஒரு மனிதன் வீட்டுக்குள் வளர்த்துகிறான் என்றால் மலக்குமார்கள் வரமாட்டார். உங்களுடைய வீடுகளிலே உருவங்களை நீங்கள் பிரேம் செய்து வீடுகளில் தொங்க விட்டிருந்தால் உருவமுள்ள வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் சலங்கை ஒளியுடைய சப்தம், பெண்கள் கவனிக்க வேண்டும், கால்களிலே கொலுசு அணிகிற பொழுது சப்தம் இல்லாமல் கொலுசுகளை அணிய வேண்டும். எந்த வீட்டில் மணி ஓசை, எந்த வீட்டில் கொலுசுடைய சப்தம் இருக்கிறதோ அது வானவர்களுக்கு எதிரானது, மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகவேதான் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளை போல ஆக்காதீர்கள், அதிகம் அதிகம் தொழுங்கள். தொழுகையில் சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தொழுகையிலெல்லாம் மிகச்சிறந்த தொழுகை எது தெரியுமா? ஃபர்து அல்லாத தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே தொழுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம்.